ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆனந்தா ஸ்ட்ரீம் சேனல். ரத சப்தமி. நிறைய பேருக்கு ரத சப்தமினா என்னன்னு தெரில. நான் அது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரொசீஜர், அதோட ஸ்டோரி இந்த கதையோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். நான் முன்னாடி நாள் நைட்டு, அதாவது இது திங்கக்கிழமை நைட்டே வந்தீங்கன்னா மாக்கோளத்தில் போட்டிருந்தேன் அரிசி மாவில். ஸோ பிரைட்டாகவே தெரியல, அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரத சப்தமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 எருக்கு இலைகளை வச்சு நம்ம தலை குளிக்கணும். ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஷதை அரிசி இருக்கு இல்லைங்களா, அதை தலையில் வச்சு குளிப்பாங்க. சுமங்கலி மஞ்சளும் சேர்த்து வச்சு குளிப்பாங்க. இந்த கோலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கல்யாணம் ஆகி 2020 ரத சப்தமி அப்போ போட்ட கோலம். அப்போ அழகாக வாசலாக இருந்துச்சு, நல்லா போட முடிஞ்சுது. ஆனால் இப்போ நாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால இங்கே இருக்கிற குட்டி இடத்துல என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாக்கோலத்திலே ரதம் மாதிரி தேர் கோலம் போட்டிருந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரியலை. மார்னிங் எழுந்து 6:30 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, பிரைட்டாக என்கிட்ட கலரும் கிடையாது. நான் மஞ்சள் குங்குமத்தை வச்சு இருக்கிறத வச்சு இப்படியே ஆல்டர் பண்ணி குட்டியாக ரதம் போட்டு அமிதேஷ்க்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். நைட்டு ஃபுல்லாக போடுற ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. அது வரைக்கும் என் கூடயே உட்காந்து அந்த கோலத்தை பார்த்துன்னா. அதுக்கப்புறம் அக்ஷதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நான் மட்டும்தான் காலையில் எழுந்தேன், எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நார்மலாக காத்தால எழுந்துக்கிட்டே ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பெங்களூரில் இந்த இருக்கிற கிளைமேட்டில் 6 மணிக்கு 6:30க்கு எழுந்துக்கிட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு வழியாக எழுந்துக்கணுமே, பிரசாதம் செய்யணுமேன்னு சொல்லிட்டு நான் எழுந்து குளித்து எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அப்பா, அமிதேஷ், பாப்பாலாம் எழுந்தாங்க. இன்றைக்கி பச்சை அரிசி குருண அரிசியில் சூரிய பகவானுக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி இன்றைக்கி அம்சம் பண்ணியிருந்தோம். ஸோ பூஜையுமே ஆச்சு. கரெக்ட் டைமுக்கு அமிதேஷ் பாப்பாவும் எழுந்துட்டாங்க. அதாவது ரத சப்தமின்னா சூரிய பகவான் தன்னுடைய 7 குதிரைகளை பூட்டிய ரதம், அதாவது தேரை தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற நாளை தான் ரத சப்தமின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம். இதை நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வசந்த காலத்துடைய ஆரம்பமாகவும் அறுவடையோடைய தொடக்கமாகவும் இதை கருதுகிறாங்க. மோஸ்ட்லி தை மாதம்னாலே இந்த அக்ரிகல்ச்சர் ஹார்வெஸ்ட் பண்ணுற மந்தாக தான் கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா. தை மாதம் பிறந்தாலே நெல்லெல்லாம் அறுவடை பண்ணுவாங்க. அதோடைய ஒரு நாளாகவுமே இந்த ரத சப்தமி சொல்கிறாங்க. உத்தராயண காலத்துடைய தொடக்க மாதமான தை மாதத்தில் வர சப்தமி நாள் அன்னைக்கு இந்த ரத சப்தமி அனுசரிக்கிறாங்க. 7 எருக்க இலைகளை வச்சு அக்ஷதை வச்சு ஜென்ஸ் எல்லாம் தலை குளிக்கணும். சுமங்கலி லேடிஸ்னால் மஞ்சளும் சேர்த்து வச்சு தலை, கை, கால், அந்த முட்டி, அந்த மாதிரி 7 இடத்துல வச்சு தலை குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணால் நம்ம 7 ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் தீரும்னு சொல்லிட்டும் கருதுகிறாங்க. ஸோ நல்லபடியாக பூஜையும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிசிபிளாபாத் உருளைக்கிழங்கு கறி, அதுக்கப்புறம் கொய்யாக்காய், நாட்டு கொய்யாக்காய் கிடச்சிது. அதில் பெப்பர் போட்டு அப்புறம் சப்ஜா சீட் போட்டு லெமன் ஜூஸ் அம்சம் பண்ண சக்கரை பொங்கலையும் அவங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு ஸ்நாக்ஸும் எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தேன். நார்மலாக பிசிபிளாபாத்னாலே சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் சாதம் பண்ணால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நாள் கிழமை, அதனால் நான் வெங்காயம் பூண்டு இல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா.